காந்தா அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இந்த ஒரு படம் வந்திருக்கு. இந்த ஒரு படத்தை நம்ம எப்படி தேட்டரில் போய் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஆளாகிட்டானுங்க. இதில் ஒரு என்ன ஒரு கதைனா, இது வந்து சமுத்திரகனி ஒரு பெரிய ஒரு டைரக்டர் இருக்காப்புல. அவர் ஒரு கனவு திட்டம் ஒரு படமாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா அந்த ஒரு படம் வந்து ரொம்ப தடங்களாக போயிட்டு இருக்கு. அந்த ஒரு படத்துக்காண்டி அந்த ஏகப்பட்ட ப்ரொடியூசர் இந்த ஒரு படத்தை எடுப்புமே சொல்லிவிட்டு எடுக்கிறாங்க. அங்கே உள்ள ப்ரொடியூசர் ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த ஒரு ஆக்டர் வந்து நடிச்சா தான் படம் செம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. அந்த நடிகர் வந்து நம்ம சமுத்திரகனி வந்து கேட்குறாப்புல, அந்த நடிகர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, நம்ம துல்கர் சல்மான் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ப்ரொடியூசர்ல இருந்து ஒரு படத்துல சொல்றாங்க. இதை பார்த்த சமுத்திரகனி வந்து வேண்டாமே வேணாம், அந்த ஆக்டர் நடிச்சா நான் ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கத்துல பிடிவாதம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ப்ரொடியூசர் எல்லாம் பேசி முடிச்சு ஒரு பக்கத்துல வந்து ஓகே படம் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அங்க பாக்குறதாங்க வேற லெவலு. அங்கே பார்த்தா நம்ம சமுத்திரகனி அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. அவர் அம்மாவோட வாழ்க்கை வரலாறு தழுவி அந்த படத்தை எடுப்பாப்புல நம்ம சமுத்திரகனி. ஆனா நம்ம துல்கர் சல்மான் ஒரு பக்கத்து அவரே டைரக்டரா இருக்கிற மாதிரி ரொம்ப தலகணம் பிடிச்ச ஒரு ஒரு ஆக்டரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம சமுத்திரகனி ஒரு பக்கத்துல மதிக்கவே மாட்டாங்க. மதிக்காம ஒரு பக்கத்துல நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பக்கத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனா சமுத்திரகனி ஒரு ஆளாவே ஒரு டைரக்டராகவே மதிக்க மாட்டாங்க. ஆனா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பார்த்தா உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட ஈகோ பிரச்சனை. நம்ம சமுத்திரகனி ஒரு படத்துல வந்து இளம் டைரக்டரா இருக்கும்போது நம்ம துல்கர் சல்மானை வந்து எப்படி சொல்ற நாடகம் நடிக்கிற கூடிய ஒரு ஆளா இருப்பாப்புல. அவரை கொண்டு இழுத்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆனது அப்புறம் நம்ம துல்கர் சல்மானுக்கு எப்படி சொல்ற ஒரு புகழின் உச்சத்துல இருக்கிறதுனால நம்ம சமுத்திரகனி ஒரு படத்துல மதிக்காம கொள்ளாம இருப்பாங்க. ஆனா சமுத்திரகனி ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுத்திரகனி ஒரு படத்துல சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு கதை வந்து நம்ம துல்கர் சல்மானுக்கு ஒரு பக்கத்துல பிடிக்காது. அப்போ அவருக்குள்ள ரொம்ப மாஸ்தாவம் ஆகி ஒரு பக்கத்துல ஒரு பெரிய எப்படி சொல்ற ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிருது. ஈகோ பிரச்சனை அப்புறம் இனிமே என் மூஞ்சின முடிக்காத வைக்காதுன்னு சொல்லிட்டு சமுத்திரகனி ஒரு பக்கத்துல வந்து ஒரு எப்படி சொல்ற போலீஸ் கேஸ் ஆக்கி விட்டு ஒரு பெரிய துல்கர் சல்மானை ரொம்ப ஒரு மோசமான செயலில் வந்து செஞ்சிடாப்புல. அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பெரிய புகழ்பெற்ற ஒரு ஆக்டர் ஆயிராப்புல. ஆனது அப்புறம் நம்ம துல்கர் சல்மான் வந்து என்ன பண்றாப்புலன்னா, நம்ம சமுத்திரகனியோட அந்த கனவு படத்தை வந்து நம்ம ஹீரோவா நடிக்க வராப்புல. ஹீரோவா நடிக்க வரும்போது ஹீரோ ஒரு பக்கத்துல இவர் தான் ஆக்டர் சொல்லிவிட்டு நம்ம சமுத்திரகனிக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் வாட்டில் ஒரு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா சமுத்திரகனி எந்த டைரக்ஷன் எந்த ஆக்ஷன் எதுவுமே சொல்லாம கொள்ளாம ஒரு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா சமுத்திரகனி ஒரு ஹீரோயினி வந்து தத்தெடுத்து வளர்ப்பாப்புல. அவ யாருன்னா குமாரின்னு ஒரு கேரக்டர் ஒன்று தக்காளி. இந்த படத்தை பார்த்தா அவளுக்கு என்ன சொல்றது கண்டிப்பா சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட நடிப்பு இந்த ஒரு படத்துல வேற லெவல்ல ஒரு கேரக்டரா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எப்பா சாமி யாருப்பா அந்த ஹீரோயினி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த கதைக்குள்ள வருவோம். குமாரின்னு ஒரு கேரக்டர் அது சமுத்திரகனி ஒரு பாத்திரம் வளர்ப்பாப்புல. ஏன்னா சமுத்திரகனி வந்து இந்த ஹீரோயினி குமாரி வந்து நம்ம சமுத்திரகனி பேச்சத்தான் கேட்பாங்க. ஆனா துல்கர் சல்மான் பேச்ச ஒரு பாத்திரம் கேட்க மாட்டேன். அப்புறம் துல்கர் சல்மான் ஒரு படத்துல வந்து கடைசியா பார்த்தா நம்ம குமாரி வந்து நம்ம துல்கர் சல்மான் வந்து ஒரு படத்துல வந்து கரெக்ட் பண்ணிடுறாப்புல. இது பார்த்தா நம்ம சமுத்திரகனிக்கு ஒரு படத்துல பிடிக்காது. குமாரி அந்த ஹீரோயினியை வச்சுக்கிட்டு நம்ம சமுத்திரகனி வேற லெவல்ல துல்கர் சல்மானுக்கு செய்கலாம் செய்யறாப்புல. அது பார்க்கவும் செம ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம துல்கர் சல்மானுக்கு நம்ம குமாரிக்கு அந்த 2 பேத்துக்கு ஒரு பக்கத்துல லவ்வும் வளர்ந்துருது. அங்கே பார்த்தா ஒரு நம்ம துல்கர் சல்மானும் நம்ம குமாரி ஒரு பக்கத்துல அஜால் புஜால் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஆனா இதுதான் சமுத்திரகனிக்கு ஒரு பக்கத்துல பிடிக்காம கொள்ளாம போயிரு. அதுக்கப்புறம் துல்கர் சல்மானுக்கு நம்ம சமுத்திரகனிக்கு ரொம்ப டீப்பா ஒரு பெரிய பயங்கரமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தரமான ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்குங்க. நீங்க படத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அந்த ஈகோ பிரச்சனை என்ன இப்போ இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எப்படிலாம் போவாங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சமுத்திரகனி எடுக்கக்கூடிய படம் வந்து சாந்தான ஒரு டைட்டில் வச்சு எடுப்பாப்புல. அந்த சாந்தா கேரக்டர் கடைசி சீன்ல முடிய போற நேரத்துல ஒரு கன் சீன் ஒன்று வரும். அந்த கன் சீனை வந்து நம்ம எப்படி சொல்ல நம்ம துல்கர் சல்மானை கொல்ற மாதிரி வரும். ஆனா அது ஒரிஜினல் துப்பாக்கியா இருக்கும். திடீர்னு பார்த்தா இந்த டேரக்டர் வந்து என்னை கொல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம துல்கர் சல்மானை ஒரு பார்த்தா சண்டை ஓட்டு போயிடுறாங்க. சண்டை ஓட்டு போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் இந்த படத்துல பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் ஒரு பார்த்து சொல்லிட்டு போயிடாப்புல. ஒரு படம் இதோட டிராப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துல்கர் சல்மான் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க. குமாரி வந்து சொல்லிட்டு போயிடாப்புல நானும் இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமுத்திரகனியோட என்ன 2 பேரும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசளவு ஒரு பாத்துல இருந்தாப்புல. நம்ம துல்கர் சல்மானை நம்ம குமாரி ஒரு பாத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நாளைக்கு நம்ம திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நம்ம துல்கர் சல்மான் ஒரு பார்த்து சொல்றாப்புல. சொன்னது அப்புறம் அன்னைக்கு நைட்டே நம்ம குமாரி வந்து யாரோ துப்பாக்கியால சுட்டு நம்ம குமாரி இறந்துறாங்க. இந்த ஒரு சம்பவம் அப்ப நடந்தது அப்புறம் இல்ல அது ஒரு 2 பிரச்சனை இல்ல. நம்ம சமுத்திரகனி இந்த வளர்ப்பு குமாரியை வந்து கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எப்படி சொல்ற ஆயிரத்துல இருந்து எல்லாருமே நம்ம சமுத்திரகனி மேல வந்து பழிய போட்டுறாங்க. இந்த குமாரியை யாரு கொண்டா? சமுத்திரகனி தான் கொண்டாங்களா இல்ல வேற யாரும் கொண்டாங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க நம்ம ராணா ஒரு படத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து அவர் கண்டுபிடிக்கிற சம்பவம் தாங்க வேற லெவலு. அதுக்கு அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு அதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஒரு கதை. அதை பார்க்கும்போது செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
ஆனா படம் சூப்பரா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஒரே கனெக்டிவிட்டியா தான் இருக்கும். கண்டிப்பா சொல்றேன். இந்த செகண்ட் ஹாஃப் சீன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ். நம்ம தமிழ் சினிமால நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சமுத்திரக்கனியோட ஆக்டிங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காப்ல கைஸ். எல்லா படத்துலயும் எப்படி ஒன்னு 2 சீன்ல நடிச்சுட்டு போயிருப்பாப்ல. ஆனா இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை இந்த மகாதேவன ஒரு கேரக்டர்ல தக்காளி டைரக்டர் எப்படி இருக்குன்னு இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செம சுவாரஸ்யமா இருக்கு. சமுத்திரக்கனி ஆக்டிங் கண்டிப்பா சொல்றேன் கைஸ். வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காங்க நம்ம சமுத்திரக்கனியை. தமிழ் சினிமால ஒரு எப்படி சொல்ற ஒரு ஜாம்பவான் வேற லெவல்ல ஒரு கண்டிப்பா ஒரு எப்படி சொல்ற பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நடிப்பு சக்கரவர்த்தி நம்ம துல்கர் சல்மான் லாஸ்ட் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கு கைஸ். கண்டிப்பா சொல்றேன் அதெல்லாம் எப்படியா மனசு என்னப்பா இப்படி எல்லாம் நடிச்சிருக்காப்ல அப்படின்னு நமக்கே தோணும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை நம்ம சமுத்திரக்கனி நம்ம துல்கர் சல்மான் பேசிதாங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் நடிப்பு நடிப்பு பெருசா ஏன் நடிப்பு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதை விட போட்டி போட்டு நடிச்சதை நம்ம குமாரின்னு அந்த ஒரு கேரக்டர் நம்ம பாக்கியஸ்ரீ போஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த உதந்த படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அந்த குமாரி. 2 பேத்துக்கு ஒரு நடிப்பு 2 பேரும் ஹீரோக்குள்ள இவ்வளோ மாட்டி தவிக்கிற பஞ்சாயத்துலாம் பார்க்கும்போது என்னப்பா இப்படி ஒரு கேரக்டரை போட்டு தள்ளிட்டி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா நம்ம துல்கர் சல்மான் சமுத்திரகன் இவ்வளோ 2 பேத்துக்கு நடுவுல 2 ஜாம்பவா நடிப்புக்கு அப்புறம் இந்த ஹீரோயின் ஆக்டிங்க கண்டிப்பா சொல்றேன் வேற லெவல்ல சூப்பரா அழகா நடிச்சு கொடுத்துருக்காங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் ஒரு படத்தை நான் பார்க்க வேண்டிய காரணமே இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே இந்த ஒரு பொண்ணோட ஸ்டேட்டஸா வச்சுக்கும் போது இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிவிட்டு போய் பார்த்தா நம்மளே அடுத்த நாள் ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு அப்படி சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹீரோயினி கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம ராணா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து சமுத்திரக்கனி நம்ம துல்கர் சல்மான் நடிப்பு. ஆனா செகண்ட் ஹாப் நம்ம ராணா வந்து நடிப்பாப்புல ஒரு போலீஸ் அதிகாரியா ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும் நமக்கு எப்படி சொல்ற ஒரு சிரிப்பும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒரே எப்படி சொல்ற சீரியஸா போயிட்டு இருக்கு. ஆனா செகண்ட் ஹாப் நம்ம ராணா வந்தது அப்புறம் தாங்க படமே சூடு பிடிக்கும். பூரா அழகா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கும். தமிழ்ல வந்து நம்ம இப்ப ரீசெண்டா நம்ம வேட்டையான ஒரு படத்துல நடிச்சாப்புல நம்ம எப்படி சொல்ற நம்ம ரஜினி சாரோட ஒரு படத்துல நடிச்சாப்புல அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பேர் சொல்லல. ஆனா இந்த ஒரு படத்துல கண்டிப்பா ஒரு வேற லெவல்ல பேர் சொல்லியிருக்கு. பாக்குறதுக்கு தக்காளி ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்குன்னு டக்குனு எப்படி எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அழகா நம்ம ராணா வேற லெவல் நடிச்சிருக்காப்ல கேஸ். எப்படி சொல்ற செகண்ட் ஹாஃப் அவரை வச்சுதான் கேஸ் கதையே நகரம். அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல நம்ம காயத்ரி ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ரவீந்திர விஜய் ஒரு பக்கத்துல வந்து மார்டின்னு ஒரு கேரக்டர்ல வந்து அவரே நடிச்சிருப்பாங்களோ அவர் செட்டில் தான் எல்லா பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கத்துல இந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ற விஷயம்லாம் பார்க்க எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிழல் ரவி ஒரு படத்துல நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பா அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கிற போது ஒரு படத்துல ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பகவதி பெருமாள் அவர் ஒரு படத்துல போலீஸ் அதிகாரியாக நம்ம ராணாவோட இருக்கிற மாதிரி 4-5 சீனை பாக்குறது எல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காப்புல. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் தேவின்னு அந்த காயத்ரி கேரக்டர்ல வந்து நம்ம வையாபுரி ஒரு படத்துல வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அவ்வளோ ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கும் ரசிக்க முடியா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்துல மெயினா நான் சொல்ல வேண்டியது எப்படிப்பா 80s 90sல இருக்கிற மாதிரி இந்த காலகட்டத்துல இருக்கிற மாதிரி எப்படிப்பா இப்படிலாம் யோசிச்சு எடுத்தி அப்படின்னு நமக்கே தோணுச்சு கைஸ். 80s அவன் அந்த 80s 90s அந்த ஒரு காலகட்டத்துல போன மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்க்க எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாட்டு இருக்கு. 2-3 பாட்டு பாக்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம ஜேக்ஸ் விஜய் அப்படின்னு ஒரு 2 இசையமைப்பாளர் இந்த ஒரு படத்தை போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி சொல்றது எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் நம்ம செல்வமணி செல்வராஜ் கண்டிப்பா சொல்றாங்க அவருக்கு ஒரு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காப்புல. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எப்படி சொல்ற நம்ம ஐயப்பன் கவுசிங்கு அடுத்து இந்த ஒரு படம் கண்டிப்பா பேர் சொல்லுவேன். ஒரு ஈகோ படம்னா இந்த ஒரு படத்தை நம்ம தாராளமா சொல்லலாம். எப்படிப்பா அப்படி எல்லாம் படத்தை யோசிச்சு எடுக்க முடியும் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இது டைலாக் ரைட்டிங்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம தமிழ் பிரபா அவர்தான் இந்த ஒரு படத்தோட ரைட்டரா இருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். அது எல்லாமே டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதோட ரசிக்கும்படியாது நம்ம ராணாவுக்கு அந்த செகண்ட் ஹாப்ல வர சீன்லாம் ஒரு டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறது சூப்பரா எல்லாம் காமெடியா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். மொத்தத்துல இந்த ஒரு படம் கண்டிப்பா சொல்றாங்க சில நடிச்ச ஏகப்பட்ட எல்லா ஆக்டரும் அவார்டு கொடுத்தே ஆனுங்க. ஏன்னா அப்படி ஒரு நடிப்பு நீங்க ரொம்ப வருஷம் கழிச்ச ஒரு நல்ல இப்ப இதாண்டா நடிப்பு இப்படியான நடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு படம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு படம் ரன்னிங் டைம் நம்ம தியேட்டர்ல ஓடும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 41 நிமிஷம் ஓடிச்சு. ஆனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்ததுனால கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துல இந்த ஒரு படத்தை சுருக்கி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஓரளவுக்கு நம்ம பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா சொல்றாங்க இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான பிலிம். இந்த சினிமா துறையில இருக்கிற ஆளுகள் எல்லாம் கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும். ஆனா அதை விட இது குடும்பங்களோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு மஸ்ட் வாட்சான பிலிம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.